இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி ஒண்டர்ஃபுல்ஸ் சீரிஸுடைய ஹைலைட்னு பேசும்போது என்னும் நடிச்சிருக்காரு. ஒரு காமெடி சேனலில் மேக் பண்ணியிருக்க கொரியன் ட்ராமா. சீரிஸுடைய அவுட்லைன்னு பேசும்போது 90s ஒரு கிராமத்து மக்கள் அவங்களுடைய பூமி மொத்தமாகவே அழிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பயத்தில் இருக்காங்க. ஒரு ஆஸ்டைடுமே அங்கே போயிட்டு கிராஷ் பண்ண அங்கே இருக்கிற சில பேருக்கு விசித்திரமான சூப்பர் பவர்ஸுமே கிடைக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு சயின்டிஸ்ட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற லேபில் இல்லீகலான ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தி பார்க்குறாரு. மக்கள் விசித்திரமான முறையில் காணாமல் போக ஆப்போசிட்டில் வில்லன்ஸும் சூப்பர் பவர்ஸோட வந்து பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோடைய டீம் எப்படி சமாளிக்க போகிறாங்க பார்க்க போகிறீங்க. பேசிக்காக அப்படி தான் அவுட்லைன் இருக்க போகுது. சூப்பர் பவர்ஸ் இருக்குது. கேசினோ மாதிரி செம்ம கிரவுண்டடாக பயங்கர எலிவேட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த சீரிஸை முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கூஃபியாக மேக் பண்ணிக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வீக் ஹீரோ சீரிஸை முடிச்சுட்டு ஸ்டடி குரூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வைப்பை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்டடி குரூப் கொஞ்சம் கூஃபியாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சீரிஸில் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ட்ராமான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்களுடைய சூப்பர் பவர்ஸை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன வேலைகளுக்கு தாங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சீரிஸ்க்கு தமிழ் டப்புமே அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சீரிஸ் அண்ட் ட்ராமா பற்றின வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போடுங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்புகிறேன்.